தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மீட்பரின் பணிகள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த புதிய இடத்தை சந்திக்க செய்த தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் என்ன செய்ய போகிறோம்? 31ஆம் தேதி அன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். முதல் தேதியிலே ஆண்டவரை எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், என்னுடைய தேவையை சதியும் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்முடைய திட்டங்களையும் நம்முடைய ஜெபங்களையும் ஆண்டவர் சமூகத்திலே தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இன்றும் அநேக பிள்ளைகள் ஆலயத்திற்கு போகிறார்கள். ஆனால் போவது மட்டும் நமது வேலை என்று சொல்லி எல்லோரும் ஆலயம் சென்றால் போதும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நாம் எல்லோரும் சீஷர்கள், எல்லோரும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியம் சொல்கிறது, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும்போது, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், அவர்களை எச்சரிப்பையாக என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவர் உங்களையும் என்னையும் இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவலாளனாக வைத்தேன். அப்படி என்றால் ஒரு பிரதான ஒரு ஊழியக்காரனாக, காவல் காக்கக்கூடிய பணியாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சிசிஎஸ் ஊழியம் பரவ வேண்டும், இது எல்லோர் மேலும் இந்த ஒரு கடமையாக இருக்கிறது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். காவலாளி என்ன வேலை செய்வான் என்றால், அவருடைய பணி பாதுகாப்பது, அது எச்சரிப்பதாகும். நீங்கள் நானும் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஒரு நாயானது வீட்டை காய்க்கிறது. அது வேலையில் அந்நியன் ஒருவன் உள்ளே வந்துவிட்டால் உடனே அது குறைக்க ஆரம்பித்து விடுகிறது. அது வீட்டில் இருப்புக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. அதுபோல காவலாளியின் வேலை காப்பது மட்டுமல்ல, எச்சரிப்பையும் கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு பட்டணத்திற்கு ஆபத்து வருகிறது என்றால் எக்காலத்தை ஊதி அறிவிப்பார்கள். இன்று மின் ஒலிப்பானை பயன்படுத்தி அறிவிக்கிறார்கள். எச்சரிப்பை கேட்கிறவர்கள் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். யோவான் பத்மத்திலிருந்து சொல்லப்பட்ட வெளிப்படுத்தலில் 14 வாசிக்கும்போது 6, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கேட்டேன். அவன் பூமியில் வாசமாகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காருக்கும், ஜனக்கூடத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷை உடவனாக இருந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். அநேக பிள்ளைகள் கேட்கிறார்கள், ஆனால் ஊழியத்தை செய்ய முன் வருவதில்லை. விசுவாசிப்புகளாலும் நீங்கள் நானுமாக ஊழியத்தை செய்ய முன்வர வேண்டும். அப்படித்தான் இந்த சிறப்பான ஒரு ஊழியமானது அது வெற்றியடைய முடியும் என்று சொல்லி, இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் அநேக திட்டங்களை கேட்க வேண்டும். இத்தாலி நாட்டில் உள்ள போம்பே என்னும் பட்டணத்தில் எரிமலைகள் உள்ளதாகவும், அது சீக்கிரத்தில் வெடித்து அக்கினி குழம்புகள் வெளியே வரப்போவதாகவும் கிபி 72ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து எச்சரிப்பு செய்தி கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த பட்டணத்தில் வாழ்ந்த 20,000 மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு ஓடினார்கள். நாட்கள் சென்றபோது எச்சரிப்பின் செய்தியை பெரிதாக எண்ணாதபடி மறுபடியுமாக தங்கள் பட்டணத்திற்கு திரும்பி வந்து தங்கள் வேலைகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆபத்து காத்திருந்தது என்பதை உணராதிருந்தார்கள். ஆகஸ்ட் 24ஆம் தேதியன்று திடீரென நினையாத வேளையில் எரிமலை வெடித்து சிதறியது 10,000 மக்களை புதைத்துவிட்டது. இன்று அநேக நீங்கள் நானும் அட்வந்து பிள்ளைகளாக நீங்கள் நானும் எச்சரிப்பு செய்தியை சொல்ல மறந்து போகிறோம். சத்தியத்தை கேட்கிறோம், ஆலயத்தை செல்கிறோம், ஓய்வு நாளை ஆசிரிக்கிறோம். அது முடிந்துவிட்டு இல்லத்து சென்று நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய பிரதான வேலை 25ஆம் ஆண்டில் நீங்கள் எடுத்த தீர்மானத்திலே ஆலய செல்லும், அதனோடு கூட சேர்ந்து யாருக்காவது ஒருவருக்கு தேவனுடைய அன்பை சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்திருக்க வேண்டும். பழைய பூமிக்கும் நாம் வாழும் காலத்திற்கும் அதிக ஒரு வித்தியாசம் இல்லை. எப்படி அந்த நாட்டிலே அந்த எரிமலை குழம்பு பாம்பே நாட்டிலே அது எரிமலை குழம்பு வெடித்து போனதோ, அப்படியாக நீங்கள் நானும் சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது.
அக்கினிக்கு நீங்கள் நானும் இரையாக வைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த மாதிரி வேலை செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை விட அதிகமாக உலகத்தை மக்கள் நேசிக்கின்ற வேளையில் இந்த உலகத்தின் அழிவை குறித்தும் இயேசுவின் வருகை குறித்தும் எச்சரிப்பு கொடுக்கும் காவல் நாளாக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். துன்மார்க்கருக்கு அவன் துன்மார்க்கத்தை குறித்து எச்சரிப்பு கொடுக்காவிட்டால் தன் துன்மார்க்கத்தில் மறிப்பான், அவன் இரத்தப்பொழியோ உன்னிடத்தில் கேட்பார் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். நீங்கள் நாளும் எச்சரிப்பை கொடுக்க வேண்டும், எச்சரிப்பை செய்தியை கொடுக்க வேண்டும். எல்லா மனுஷங்களும் இருந்த கடமை என்பதை அறிந்து நாம் அறிந்த சத்தியத்தை, இந்த முத்து சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டு ஊழியத்தின் ஆண்டாக நம்மளை ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ்க்கை வாழத்தக்க நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். இந்த நாளில் தேவன் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.